இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறையாசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை: அஞ்ச வேண்டாம், விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார், துணிவு கொள்ளும். தோபித்து நூல் அதிகாரம் 5 அருள்வாக்கு 10. ஆண்டவரின் அருள் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. வாழ்நாளெல்லாம் உண்மையையும் நீதியையும் கடைபிடித்த தோபித்து ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தார். அவருக்கு சில சோதனைகளை ஆண்டவன் கொடுத்து அவரது பற்றுறுதியை அவர் உறுதிப்படுத்துகின்றார். உண்மையுடன் வாழ்ந்த அந்த தோபித்துக்கு ஆண்டவரின் தூதர் ரபையில் தோன்றுகின்றார். அவருக்கு உதவிகள் பல செய்து இறைவனை நம்பி வாழ்ந்த அவருக்கு தூதர்கள் அவரோடு இருந்து அவருக்கு பாதுகாப்பை நல்குகின்றார்கள். இது விவிலிய பின்னணி. நம்முடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது அந்த தூதர் ரபேல் தோபித்துக்கு ஆண்டவரின் வாக்கை அவர் கூறுகிறார். அத்தோடு அவர் உண்மையிலேயே கண் தெரியாமல் துன்பப்படுகின்ற பொழுது அவர் விரைவில் கடவுளுக்கு உகந்தவராக இருப்பதால் அவருக்கு நலம் நல்குவார் என்றும் கூறுகின்றார். தோபித்துக்கு ரபேல் பல நன்மைகளை செய்து அவரை உறுதிப்படுத்துகின்றார். உண்மையிலேயே நாம் ஆண்டவரின் மேல் கொண்டு உள்ள நம்பிக்கையானது நம்மை நிச்சயமாக பாதுகாக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஏனென்றால் இறைவனை இடைவிடாமல் துதித்து வருகின்ற அந்த வானதூதர்கள் உண்மையிலேயே நம்மோடு இருந்து நம்மை காப்பார்கள். நாம் போகும்போதும் வரும்போதும், நாம் உறங்கும்போதும் நாம் இருக்கும்போதும் அந்த வானதூதர்கள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மரியே வாழ்க.